மிகப்பெரிய உதவியால் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் நாம் கடந்த வகுப்புகளில் 212 செய்திகளை படித்திருக்கின்றோம். 212 செய்திகள் நாங்கள் படிச்சிருக்கின்றோம். இன்றைய தினம் அல் அதபுல் முஃப்ரதுடைய 279வது செய்தி, சஹீஹுல் அதபுல் முஃப்ரதுடைய 213வது செய்தி. அதுல இருந்து நாங்க பார்ப்போம். இப்ப சென்ற வகுப்புல நாங்க பாபு சஹாவத்தின் நஃப்ஸ், விசாலமான உள்ளம், நல்லதை செய்யக்கூடிய உள்ளம், தாராளத்தன்மை, தாராள மனசு என்ற அந்த தலைப்பின் கீழ் நம்ம 210, 11, 12 3 செய்திகளை, சஹீஹான செய்திகளை படித்தோம். 213வது قال امام بخاري رحمه الله عليه சொல்றாங்க قال حدثنا قبيصة قال حدثنا سفيان عن ابن المنكدر عن جابر رضي الله عنه قال ما سئل النبي صلى الله عليه وسلم شيئا فقال لا. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஏதாவது ஒரு பொருள் கேட்கப்பட்டு அவர்கள் உடனே அது இல்லைன்னு சொன்ன ஒரு வரலாறு, ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு கிடையாது என்பதை சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசுஇல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் ஃபகால லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது வந்து ஒரு பொருளை கேட்டால், எனக்கு இது வேணும் அல்லது இதை செஞ்சுதாங்க அல்லது ஏதாவது ஒரு உதவியை, இந்த ஷைஅன் என்பது பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று கேட்டால், எனக்கு ஒரு வாகனத்தை தாங்க அல்லது எனக்கு பசிக்குது உணவு தாங்க அப்படின்னு யார் எதை கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இல்லை என்று இருந்தாலும் உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ரைட், யாராவது இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க போய் எடுத்துக்குங்க, அல்லது இவர்கிட்ட போய் கேட்டா கிடைக்கும், அல்லது இவர்கிட்ட நமக்கு அது சொல்லி ஒரு வழியை காட்டுவாங்க, இவர்கிட்ட கிடைக்கும் என்று சொல்லி. அல்லது யாராவது ஒரு சஹாபிய வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்ப விருந்தாளி ஒருவர் வந்தாரு, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, அப்ப யார் இவருக்கு விருந்தளிக்கிறீங்கன்னு ஒரு சஹாபி எடுத்துட்டு போறான், அன்சாரி சஹாபி. அது மாதிரி வந்து எனக்கு ஒரு வாகனத்தை ஒரு சஹாபி வந்தார், முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படித்தானே, யாராவது ஒரு ஆள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது இல்லைன்னு உடனே இல்லாவிட்டாலும் நம்ம இல்லைன்னு சொல்றது ஒரு நல்ல பண்பு இல்லை. அது தாராள மனசுல இருந்து அப்படி வராது. இல்லை என்று இருந்தாலும் சரி, கொஞ்சம் எரி நான் யோசிச்சு சொல்றேன், அப்படி கொஞ்சம் யோசிச்சு ரைட் அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அல்லது நான் இவர் நம்பரை தாரேன், நீங்களோட கொஞ்சம் பேசி பாருங்க, அப்படி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம், செய்யலாம். அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு தாராள மனசு அவங்ககிட்ட இருந்தது, அது ஒரு மூமின்ட்ட இருக்கணும் என்பதுதான் இங்க சொல்லப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஹை. அப்ப எனவே இன்னொரு விஷயம் என்னடா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பொதுவாக இல்லைன்னு முழுமையாக இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க இல்லைன்னு சொல்ல இல்லை என்ற செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில நேரங்கள்ல முடிய இல்லைன்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவங்களால சாத்தியமே இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ரைட் நான் செஞ்சுதாரேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஏமாற்ற மாட்டாங்க. முடியும் என்றிருந்தால் அல்லது இது சாத்தியம் என்றிருந்தால் அவங்க வாக்குறுதி கொடுத்து என்ன செய்வாங்க, நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாராவது எங்களிடத்துல ஏதாவது ஒரு உதவியோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ ஏதாவது ஒரு ஹெல்ப் எங்கிட்ட கேட்கும் பொழுது நாங்க கொஞ்சம் யோசிச்சு எங்களால முடியுமாண்டா செஞ்சு கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா எங்களால முடியுமான ஒருவரையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ அல்லது அதை சார்ந்து செயல்படுறவங்களையும் நம்ம இனங்காட்டி கொடுக்கறது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம். அதுக்காக வேண்டி எப்படியாவது நம்மளை மாட்டிக்கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு நம்பரை கொடுத்துட்டு விளைச்சா அப்படி இருக்கவும் கூடாது. நம்மளால முடியுமா நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் சொல்லணும், அவர் இப்படி இருப்பாரு, இந்த டைம்ல போங்க அல்லது ஏற்கனவே பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சில வழிகாட்டல்களையும் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்ப இவரை வந்து அவருக்கு வழிகாட்டுன்னு சொல்லி போட்டு அந்த வழிகாட்டப்படுறாரு யாரின் பக்கம் போகணுண்டு அவருக்கு இவரை ஒரு சுமையாக்கிடக்கூடாது. ரெண்டே புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒரு செய்தி
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ரிவாயத்தை பாருங்க. قال حدثنا فروة بن أبي المغراء قال حدثنا علي بن مسهر عن هشام بن عروة قال أخبرني القاسم بن محمد عن عبد الله بن الزبير قال ما رأيت امرأتين أجود من عائشة وأسماء وجودهما مختلف. أما عائشة فكانت تجمع الشيء إلى الشيء حتى إذا كان اجتمع عندها قسمت. وأما أسماء فكانت لا تمسك شيئا لغد. عبد الله بن الزبير رضي الله عنه முக்கியமான ஒரு சஹாபி. زبير بن العوام رضي الله عنه மகள் عبد الله بن الزبير رضي الله عنه قال சொல்றாங்க ما رأيت امرأتين أجود من عائشة وأسماء. ஆயிஷாவையும் அஸ்மாவையும் விட பெண்களில் மிக மிக பரோபகாரி அப்படின்னா என்ன, கொடையாளி, தர்மம் செய்வதில் உயர்ந்த, தர்ம குணம் நிறைந்த, தர்மம் தயாளம், அள்ளி கொடுக்கிறது, கொடை கொடுப்பதில் இந்த ரெண்டு பேரை விட வேற யாரையும் நான் உயர்ந்தவர்களாக மிகச்சிறந்தவர்களாக நான் பார்த்தது கிடையாது. யாரு ரெண்டு பேரும்? ஆயிஷா அஸ்மா. அவங்களுக்குள்ள உறவு என்ன? அக்கா தங்கச்சி. அப்ப ரெண்டு பேருடைய நிலை ஹைர். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யார மனைவி? ஜுபைர் அவ்வா. சந்தேகமா? ஹைர். வஜூதுஹுமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருமே கொடையாளி, அவங்களை விட பெரிய கொடையாளியை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் அண்ட் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அது சொல்லி முடிச்சாங்க. வஜூதுஹுமா முக்தலிஃப், ரெண்டு பேருடைய கொடையும் வித்தியாசமானது. ரெண்டு பேருடைய கொடையும் வித்தியாசமானது. கொடைன்னா என்ன? கொடை அல்ல, கொடை. கொடைன்னா என்ன? நான் ஒரு காரணத்தோட கேட்டேன். அதெல்லாம் சுகமா இருக்கீங்களா நான் கேட்டேன். இல்லையே அப்படின்னு அவருடைய சோகமா இருக்கீங்களா? ஏன்னா நம்மளோட பாசையில என்ன, சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா? சரி, அப்படி ஒண்ணும் இல்லையே, பார்த்தா அப்படி அவனுங்க. ஹைர். வஜூதுஹுமா முக்தலிஃப், ரெண்டு பேருடைய கொடையும் முக்தலிஃப், வித்தியாசமானது. அம்மா ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி, ரெண்டுமே சிறப்பு தான், ரெண்டுமே சிறப்பு தான். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபகானத், அவங்க வந்து தஜ்மஉ ஷைஅ இல ஷை, தஜ்மஉ ஷை ஒன்றை சேர்ப்பாங்க, இல ஷை அப்படின்னா ஒன்னொன்னா சேர்ப்பாங்க, கிடைக்கிறதெல்லாம் சேர்த்து 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 வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கொடுக்கறத எடுத்துப்பாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுக்கறத எடுப்பாங்க, மகன் கொடுக்கறத எடுப்பாங்க. அப்படி கிடைக்கிறதை எல்லாம் என்ன செய்வாங்க, தஜ்மஉ ஷை இல ஷை தான் ஒன்றொன்றாக சேர்த்து 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 வைப்பாங்க. ஹத்தா இதா கான இஸ்ஸம இன்தஹா, அவங்கள கொஞ்சம் சேர்ந்த உடனே, கொஞ்சம் பொருளாதாரம் சேர்ந்த உடனே, அல்லது ஏதாவது உணவோ அல்லது ஏதாவது ஒன்று சேர்ந்த உடனே கசமத்தை அதை பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. இது அவங்களோட கொடை. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க கொஞ்சம் சேர்த்து வச்சு அதை அப்படியே பிரிச்சு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட கொடுக்கணும், அது நிறைய பேருக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை அவங்ககிட்ட இருந்து, இது ஒரு நல்ல குணம். அம்மா அஸ்மா, அஸ்மா பின்த் அபி பக்ர், ஆயிஷா பின்த் அபி பக்ர். அம்மா அஸ்மா ஃபகானத் லா தும்சிகு ஷைஅன் லிகத், அவங்க நாளைக்காக எதையும் மீதப்படுத்தி வைக்க மாட்டார்கள். கிடைச்சா இங்கால கிடைச்சா எங்கால கொடுத்துருவாங்க, அங்கால கிடைச்சா எங்கால எடுத்து 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 கொடுத்துட்டே போயிடுவாங்க. அவன கையில ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ரெண்டும் சிறப்பு தான். அக்காக்கும் தங்கச்சி இதுலதான் போட்டி. சார் பாருங்க, அது எப்படி ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. அப்ப ரெண்டு பேருடைய ஜூது முக்தலிஃப். இப்படி ரெண்டு பேர் வீட்டுல இருக்கிறது, இப்படி ரெண்டு பழக்கத்தை உருவாக்கி கொள்வது ரெண்டுமே நல்ல வழிமுறை தான். நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சு, ஏன்னா பக்கத்து இந்த வீட்டுக்காரங்க கொடுக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் கோவிச்சிருவாங்கன்னா, சரி ரெண்டு பேருக்கு வார மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட கொடுக்கறதை யோசிக்க மேலும், அல்லது கிடைக்கிற பொழுது இன்றைக்கு இவருக்கு நாளைக்கு அவருக்கு, இன்றைக்கு இவருக்கு நாளைக்கு அவருக்கு கிடைக்கிறத கொடுத்து போவோம். ரெண்டு மாதிரி செய்யலாம், ரெண்டும் நல்லதுதான். அப்ப ரெண்டுமே ஜூத்ஸ், ஆனா முக்தலிஃப், வித்தியாசமானது. ரைட். இப்ப இதுல
நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்றால், உலகத்திலேயே மிகப்பெரிய கொடையாளி ஆயிஷா அஸ்மா ரலியல்லாஹு, வேற சில ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதனால இவங்க 2 பேர் கொடையாளி அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு சொன்னதுனால அடுத்தவங்க எல்லாம் கொடையாளி இல்லைன்னு நினைச்சிட கூடாது. சஹாபாக்கள் எல்லாமே கொடையாளிகள் தான், எல்லாருமே கொடுக்கக்கூடியவங்க தான். அபூபக்கர் சித்திக் உண்மையாளர்னா உமர் ரலியல்லாஹு போய் பேசுறேன்னு அர்த்தத்தை எடுத்துடக்கூடாது. அவங்களும் உண்மை பேசுறதுதான். சிறப்பு பெயர்கள் அல் ஃபாரூக், ஸுன்னூரைன், யாரு? அபூ துராப், மாஷா அல்லாஹ், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் அமீன் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ். ஹைர். அப்ப இதுதான் ஆயிஷா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருடைய கொடை. அடுத்து பாருங்க, பாபுன் அஷ்ஷுஹ், பாபு ஷுஹ், 123வது தலைப்பு. ஸஹீஹ் அல் அதபில் முஃப்ரதுடைய 123வது தலைப்பு. அல் அதபில் முஃப்ரதுடைய 137வது தலைப்பு, 215வது செய்தி, 215வது செய்தி. قال حدثنا مسدد قال حدثنا أبو عوانة عن سهيل بن أبي صالح عن صفوان بن أبي يزيد عن القعقاع بن اللجلاج عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يجتمع غبار في سبيل الله ودخان جهنم في جوف عبد أبدا ولا يجتمع الشح والإيمان في قلب عبد أبدا. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடும் பொழுது அங்கு ஏற்படுகின்ற புழுதி அல்லது அங்கு ஏற்பட்டு உடம்புலப்பட்ட புழுதியும் நரகத்து புகையும் ஒன்று சேராது. ஒரு மனிதனுடைய வயிற்றுல ஒன்று சேராதுன்னாங்க, ஒரு அடியானுடைய வயிற்றுல ஒன்று சேராது. இத கருத்து எடுத்துக்கொள்ளுங்க, விளக்கத்தை சொல்றேன். வலா யஜ்தமி அஷ்ஷுஹ் வல் ஈமான் ஃபி கல்பி அப்தின் அபதா. கஞ்சத்தனமும் ஈமானும் ஒரு அடியானுடைய இதயத்தில் ஒன்று சேராது. அப்ப பாபு ஷுஹ்னா என்ன? ஷுஹ்னா என்ன? கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் செய்யறது, யாருக்கும் எந்த தர்மமும் செய்யற பழக்கம் இல்லை. அப்படி தர்மம் செய்யாம இருக்கிற அந்த தன்மை அஷ்ஷுஹ். وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் தன்னுடைய நஃப்ஸ கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வாரோ அவர் வெற்றியாளர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப பாபு ஷுஹ் கஞ்சத்தனம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது பகுதி, 2வது பகுதி தான் நமக்கு இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டது. முதலாவது தலைப்பு முன்னால உள்ளது. அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில போராடும் பொழுது ஒரு கால்ல படுற தூசி தானே, அந்த தூசி கூட நரகத்தில புகையோட ஒன்று சேராதுன்னு அந்த மனிதன் நரகத்துக்கு போவான். அதான் அர்த்தம். சார், غبار في سبيل الله لا يسمي غبار في سبيل ودخان جهنم في جوف ابد ابدا. அல்லாஹ்வுடைய பாதையில போராடும் பொழுது அந்த மனிதன் மேனில படுற ஒரு தூசி, கால்ல படுற ஒரு தூசியும் துஹான் ஜஹன்னம் நரகத்தில புகையும் ஒன்று சேராது ஒரு அடியான வயிற்றுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அடியான் நரகத்துக்கு போக மாட்டான். அவன் மேனில படுற தூசியே அது நரகத்துக்கு புகையோட ஒன்று சேராது என்றால் அந்த மனிதன் நரகத்துக்கு போக மாட்டான் என்பது சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய பாதையில தூய எண்ணத்தோட சரியான வழிமுறையில போராடுகின்ற பொழுது. ஒரு ஈமான் உள்ள மனிதனிடத்துல கஞ்சத்தனம் இருக்காது. சில பொழுது முன்ன பின்ன கஞ்சத்தனம் இருந்தால் அர்த்தம் என்ன? ஈமான் முழுமையாக இல்லை, அவர் முஃமின் இல்லன்னு இல்ல, ஈமான் முழுமையாக இல்லன்னு அர்த்தம். ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே ஒரு முஃமின் பரோபகாரியாக, தர்மம் செய்யக்கூடியவனாக, கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதான் முஃமினுடைய முழுமையான சிபத். முன்ன பின்ன லேசா அந்த கஞ்சத்தனம் இருக்குமாக இருந்தால் ஈமான்ல குறைபாடு இருக்குது. அதை என்ன செய்யும்? சரி பண்ணி கொள்ள வேண்டும். அதை எப்படி சரி பண்றது? தர்மம் கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் வழங்க வழங்க தர்மத்தை செய்ய செய்ய அவனுடைய உள்ளத்துல ஈமான் என்ன செய்யும்? கூடும். ஈமான் கூடும். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடும், குறையும். அப்ப ஒரு மனிதன் கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அன்ஹும், அப்படி சொல்லப்பட்டவங்க ஒரு போர்க்களம் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தர்மம் செய்யணும், அவங்க முன்னுக்கு நின்றாங்க.
அவங்க நன்மையில் போட்டி போட்டாங்க, இன்னும் தரஜா கூடணும், சொர்க்கத்துல இன்னும் தரஜா கூடணும். நான் தானே சொர்க்கவாதி, இதுக்கு ஒரு அமல் செய்ய தேவையில்லைன்னு அவங்க இருக்கே இல்லை. ஹை, அப்ப எனவே இதை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஹை, அடுத்து பாருங்க. قال حدثنا أبو نعيم قال حدثنا الأعمش عن مالك بن الحارث عن عبد الله بن ربيعة قال كنا جلوسا عند عبد الله فذكروا رجلا فذكروا من خلقه فقال عبد الله أرأيتم لو قطعتم رأسه أكنتم تستطيعون أن تعيدوه قالوا لا قال فيده قالوا لا قال فرجله قالوا لا قال فإنكم لا تستطيعون أن تغيروا خلقه حتى تغيروا خلقه إن النطفة لتستقر في الرحم 40 ليلة ثم تنحدر دما ثم تكون علقة ثم تكون مضغة ثم يبعث الله ملكا فيكتب رزقه وخلقه وشقيا أو سعيدا فيكتب رزقه وخلقه وشقيا أو سعيدا فيكتب رزقه فيكتب رزقه وخلقه وشقيا أو سعيدا. خير. இப்ப பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு ருபையா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, கால் நாங்க அப்துல்லா குன்னா ஜுலூசன் இந்த அப்துல்லா நாங்க அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல உட்கார்ந்து இருந்தோம். அப்துல்லாஹ் இப்னு ருபையா சொல்றாங்க, குன்னா ஜுலூசன் இந்த அப்துல்லா. அப்துல்லா யாரு? அப்துல்லா சொல்லுங்க. உமர் இப்னு உமரா? எங்க பாத்தீங்க? இல்லையா? அப்துல்லா அப்துல்லா யாருக்கு ஐடியா இருக்கா? மொட்டையா வந்து خير இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத். خير அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க உட்கார்ந்து இருந்தோம். ஃபதக்கரு ரஜுலன், அங்க சபையில இருந்தவங்க ஒரு மனிதரை பத்தி ஞாபகப்படுத்தினாங்க. ஃபதக்கரு மின் ஹுலுகிஹி, அவ கொஞ்சம் தீய குணம் உள்ளாள், அவருடைய கெட்ட குணத்தை பத்தி அந்த இடத்துல பேசப்பட்டது. ஃபகால அப்துல்லா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது ஒரு மஸ்லஹா, ஒரு அந்த புறம் பேசுறேன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு தேவை கருதி, ஏதாவது ஒரு அபிப்பிராயப்படி, ஏதாவது ஒரு அடிப்படையை பத்தி பேசும் பொழுது அவர் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அல்லது இவர் எப்படி திருத்துறது, அந்த நல்ல நோக்கத்துல பேசுறது, இது கீபத்துன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப ஃபகால அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்ப அந்த மனிதரை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, அராய்த்தும் லவ் கதஅத்தும் ரஅஸஹு அகுன்தும் தஸ்ததியூன அன் துஈது, நீங்க அவருடைய தலையை வெட்டி போட்டு, அந்த மனிதருடைய தலையை வெட்டி போட்டு மீண்டும் அதே போன்று பழைய மாதிரி மீட்டி கொண்டு வைக்க இயலுமா? உங்களுக்கு தலையை வெட்டி போட்டு அதே மாதிரி பழைய மாதிரி இருக்கணும், எந்த இதுவும் இல்லாம அப்படியே மீட்டி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே காலுலா முடியாது நாங்க. கால ஃபயதுஹு ரெண்டு மாதிரி மீகி அவரை அப்ப கையை வெட்டிட்டு திரும்ப அதே இடத்துல மீட்டி கொண்டு வரலுமா? அதே பழைய மாதிரி அது இருக்குமா? லா காலுலா. கால ஃபரிஜிலஹு காலுலா, கால் கை கால் அப்படி கேட்டு போட சொன்னாங்க, முடியாதுன்னாங்க. கால இப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கால ஃபஇன்னகும் லா தஸ்ததீஊன அன் துகய்யிரு குலுகஹு ஹத்தா துகய்யிரு கல்கஹு, அவருடைய படை கோலம் இருக்குதானே, அவருடைய தோற்றத்தை நீங்க வெட்டி இப்படி உங்களுக்கு மாற்ற முடியாதானே, அப்படி என்றிருந்தால் அவருடைய குணத்தையும் உங்களால் மாற்ற முடியாது. அதாவது நீங்க சக்தி பெற மாட்டீர்கள் அவருடைய குணத்தை மாற்றுவதற்கு, நீங்கள் அவருடைய படைகோலத்தை மாற்றும் வரை. அப்படின்னா நீங்க கையை வெட்டி போட்டு கையை சரியா வச்சுட்டீங்க, காலை வெட்டிட்டு காலை சரியா வச்சுட்டீங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா இருக்குது அப்படின்னு சொன்னா இதுவும் உங்களால சாத்தியம். அப்ப அதை செய்யும் வரை இதையும் செய்யலாது, அதை செஞ்சு முடிச்சா இது இப்படி மாறும். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனுடைய கை கால போலதான் குணங்களும் எழுதப்பட்டு விட்டது. இவருடைய குணம் இப்படி, இவருடைய குணம் இப்படி. அப்ப எப்படிடா பயானம் பண்ணி அதை கேட்டு இதை கேட்டு எப்படி இதை மாத்துறது? எழுதப்பட்டிருந்தா பிற மனிதர்களால் மாற்ற முடியாது. இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், ஒரு கூட்டம் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்ற போவதில்லை.
இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். இப்ப நான் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி சாந்தமான மனசுள்ளவனா நான் மாறணும்னு நம்முடைய மனசை உறுதிப்படுத்தி எண்ணத்தை கொண்டு வந்து நான் என்னளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாத வரை அல்லாஹ் மாற்றத்தை தரப்போறது இல்லை. நாங்க முயற்சி செஞ்சா அல்லாஹ் தருவான். நாங்க முயற்சி செய்யறோம், ஆனா தாரதல்ல. ஆனா நாங்க எண்ணமே இல்லை, முயற்சி செய்யவே இல்லைன்றா எப்படி சாத்தியமாகும்? இன்னொரு ஆள் வந்து உங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அவருடைய எண்ணத்தை மாற்ற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்சு அபூ தாலிபுக்கு பிரச்சாரம் செஞ்சு கடைசி மௌத்து வரைக்கும் பிரச்சாரம் செஞ்சாங்க. கடைசியில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க நாடியவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத் கொடுக்க இயலாது. வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பான். அப்ப அர்த்தம் என்னடா? என்ன அர்த்தம் இது? நாங்க உழைப்பு செய்யலாம், ஒரு ஆளுக்கு சொல்லலாம், ஆனா மாற்றத்தை கொடுக்கிறது அல்லாஹ். அதே மாதிரி நம்ம முயற்சி செஞ்சு மாற்ற நினைச்சால்தான் எங்களால மாற்ற முடியும். அதை பாருங்க, அதான் சொன்னாங்க, அவருடைய படைகோலத்தை நீங்கள் மாற்றும் வரை அவருடைய நற்குணத்தை, அவருடைய நல்ல குணத்தை, அவருடைய பண்பாட்டை மாற்ற முடியாது. அப்படின்னா பண்பாட்டுன்னா அந்த குணங்களை நல்லதா மாற்ற முடியாது. சொல்லி போட்டு சொன்னாங்க, இன்ன நுதுஃபா, இந்திரிய துளி, லதஸ்தகிரு ஃபிர் ரஹீம், கருவறையில் 40 நாட்கள் தங்கி இருக்கிறது நுதுஃபாவாக, இந்திரிய துளியாக. அது போல சும்மத்தன் ஹதிரு தமா, அது போல அது ரத்தமாக என்ன செய்யுது, உறைஞ்சு அப்படி ஓடுது. இன்ஹதர, ரத்தம், இந்த கண்ணீர் வடிகிறது. இன்ஹதர தம், ஐன், ஐன் போட்டா கண்ணீர், தம் ரத்தம். அப்ப என்ன செய்யுது, அந்த அப்படி ரத்தமா மாறி ஓடுது. ஓடி சும்மத்துக்கும் ஆலகா, இரத்தமாக உறைஞ்சி போகுது. அப்படின்னா அந்த இது அப்படியே இரத்தமாக வந்து அது வேற ஒரு இதாக மாறும். சும்மத்துக்கும் ஆலகா, அலகாக்கு மொழிபெயர்க்கும் பொழுது ரத்த கட்டின்னு மொழிபெயர்ப்பாங்க. இரத்த கட்டி அல்ல, அது மொழிபெயர்ப்பு தவறு. அதாவது கருவறை சுவரில் அட்டை போன்று ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோற்றம். கருவறை சுவர்ல அட்டை போன்று, அட்டை தெரிந்தானே, ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு தோற்றம். இப்ப பாருங்க, அப்ப சும்மத்தக்கும் அலகா, அலகவா மாறுது. சில இடங்கள் ரத்த கட்டி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலகல் இன்சான மின் அலக், ரத்த கட்டின்னு அப்படி மொழிபெயர்ப்பு வராது. அலக்கான என்ன, கருவறை சுவர்ல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. சும்மத்தக்கூன் முதுகா, சதை கட்டியாக மாறுது. அப்ப இப்படி இருக்கும் பொழுதுதான் சும்மை பஅஸுல்லாஹு மலக்கன், ஒரு மலக்க அல்லாஹ் அனுப்புகிறான். ஃபயக்துப், அவர் எழுதுகிறார் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி, ரிஸ்கஹு, அவருடைய அந்த மனிதனுடைய அந்த கருவறையிலே கூடிய அந்த சிசு, அந்த கருவறையில நுத்ஃபா இந்திரியமாக அப்படி மாறி வரக்கூடிய அந்த ஒன்றுக்கு ரூஹ் ஊதப்படுகின்றது. எல்லாம் வேற ஒரு ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி எழுதப்படுற விஷயங்கள் என்ன, ரிஸ்க் எழுதப்படுது. அதே மாதிரி அவருடைய ஹுலுக், அவருடைய பண்பாடுகள், குணங்கள் பற்றியும் எழுதப்படுது. வஷகி, அவர் வந்து துர்ப்பாக்கியவான் அல்லது நல்ல மனிதர். சயீத், பாக்கியவான். ஷகி, ஷகினா என்ன சொல்லுவோம், துர்ப்பாக்கிய நிலை அடைந்தவர், ஷகாவத். மாதிரி சயீத், பாக்கியம் உடையவன். இவர் நல்லவரா கெட்டவரா என்று எழுதப்படுது. வேற ரிவாயத்துல வேற மாதிரி வருது, வேற மாதிரி எல்லாம் வருது. இந்த இடத்துல வராது, இப்படி வருது. இப்ப பாருங்க, இப்ப இதுல நாங்க இந்த ஹுலுகஹு என்பது என்ன அர்த்தத்தை சொல்லுது, அவருடைய குணம், அதுவும் எழுதப்படுது. ஆனால் இதுல என்ன நடக்குது என்றால், ஒரு மனிதன் அவன் மோசமாக இப்ப எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னால் இப்படியே தான் வாழ்ந்து இப்படியே தான் மரணிப்பான் என்ற அர்த்தம் அல்ல. சில பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் அவன் பிரார்த்தனை செய்து அதனால் அவனுடைய இந்த முடிவுகளை மாற்றுவதற்குரிய ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அல்லாஹ் தான் எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, நம்ம எல்லாம் நரகவாதின் முடிவு எடுத்துடக்கூடாது. நாம் மாற வேண்டும், அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். சில பொழுது நல்ல அமல்களால் நம்முடைய ஆயுளும் நீடிக்கும். யார் தன்னுடைய வாழ்வாதாரத்துல பரக்கத் கிடைக்கணும்னு நினைக்கிறாரோ, அல்லாஹ் எழுதிட்டான் தானே, அதுல பரக்கத்து ஒண்ணு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சா, அல்லது வாழ்வாதாரம், அவருடைய ஆயுள் நீடிக்கணும், வாழ்வாதாரத்துல பரக்கத், ஆயுள் நீடிக்கணும்னு நினைச்சால் அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி செயல்கள் பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல நாங்க எங்களோட நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏதோ என்னிடத்துல குறைபாடுகள் தெரியுது, நல்ல பண்புகள்ல குறைபாடுகள் தெரியுது, நம்மளோட குணங்கள் வந்து மோசமாக மாறுது அப்படின்னு யாராவது உணர்த்தினால் பொதுவாக நமக்கே விளங்கிடும் நம்ம எப்படிப்பட்ட ஆண்டு, நம்மளோட குணம் வந்து நல்லா இருக்குதா, பண்பாடுகள் நல்லா இருக்குதா இல்லையா, அப்படி நம்மளை பரிசீலிக்கலாம்.
நம்மளை பரிசீலிக்கிறதுக்கு நம்ம டைம் எடுக்கணும். நம்முடைய உடம்பை பரிசீலிக்கிற மாதிரி உள்ளத்தை பரிசீலிக்கணும், நம்முடைய குணங்களை பரிசீலிக்கணும். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. நீங்க உங்களை பரிசீலித்துக் கொள்ளுங்கள். நீங்க உங்களிடத்துல கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வால் கேள்வி கணக்கு கேட்கப்படுறதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அப்ப எனவே இதை நாம் என்ன செய்யணும், கவனத்துல கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, இதுல இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி ஹஸனுல் இஸ்னாதி மௌகூஃபன், அதாவது மௌகூஃப் ஆக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி فإنكم لا تستطيعون أن تغيروا خلقه حتى تغيروا خلقه. இந்த பகுதி வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து மௌகூஃபான ரிவாயத். ஒரு சஹாபி சொன்னா அது மௌகூஃப், அது ஹசன் தரத்துல வந்திருக்குது, ஹசனுல் இஸ்னாத் சஹீஹ். அந்த இன்னன் நுதுஃபத அந்த பகுதியில இருந்து முடிகிற வரைக்கும் ஷகியன் வ ஷகியன் அவ் சஈதன் அந்த பகுதி வரைக்கும் ஃபி ஹுக்மில் மர்ஃபூ வகத் ஸஹ மர்ஃபூஅன், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பல இடங்கள்ல சஹீஹாக வந்திருக்கிறது. அடுத்த தலைப்பு பாருங்க, பாபு ஹுஸ்னில் ஹுலுகி இதா ஃபக்ஹு. அதாவது தலைப்பு என்னன்னு சொன்னால் பாபு ஹுஸ்னில் ஹுலுக் இதா ஃபக்ஹு, மார்க்க அறிவுடன் கூடிய நற்பண்பு. மார்க்க அறிவுடன் கூடிய நற்பண்பு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்க அறிவும் இருக்குது நற்பண்பும் இருக்குதுன்னா அது மிக உயர்ந்த தரஜா அந்தஸ்து. இப்ப அல்லாஹ் நல்ல குணம் உள்ளவங்களை விரும்புறான், அப்படித்தானே? அல்லாஹ் விரும்புறவங்களுக்கு மார்க்க அறிவை கொடுப்பான். அப்ப அந்த ரெண்டு பண்பும் அல்லாஹ் விரும்புற பண்பு. அல்லாஹ் பயப்படுறவன் மனிதர்களோட நல்ல முறையில் நடப்பார். அப்ப அதனாலதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுல தக்வாவும் நல்ல பண்புகளும் இருக்குது உயர்ந்ததாக. அவங்க சொல்லுது. அப்ப எப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறிய 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 அல்லாஹுக்கு கட்டுப்படுவான், அல்லாஹ் சொல்கின்ற கடமைகளை அவன் வாழ்க்கையில் எடுத்து நடப்பான். அப்ப என்ன, அல்லாஹோடு நடக்க வேண்டிய முறைப்படி அல்லாஹோடு நடப்பான். அப்ப ஹுகூக்குல்லாஹ் சீராகும். அடியார்களோடு நடக்க வேண்டிய முறைப்படி அவன் அடியார்களோடு நல்ல முறையில் நடப்பான். ஹுகூக்குல் இபாத் சீராகும். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்ப ரெண்டு தான் இந்த மார்க்கம். மார்க்கம்ங்கிறது பெரிய ரெண்டு பகுதியில் இருக்கு. ஒன்று ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள். இன்னும் இருக்குது அடியார்களுக்கு அடியார் செய்ய வேண்டிய கடமை. இப்ப நான் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு செய்யறேன். தொழுகிறது அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை. இப்ப நான் சுன்னத் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு செய்யறது. இப்ப நான் இன்னொரு மனிதனோட பேசாம இருக்கிறது, இன்னொரு மனிதனோட கோபமா நடக்கிறது, அவரோட உறவை துண்டிக்கிறது, இது அடியார்களோடு செய்யற விஷயம். நான் ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன்டா அது அடியார்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அல்லாஹ் அதுல தலையிட மாட்டான். எது வரைக்கும் அந்த இந்த அடியான மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தனக்கு அதை ஹராமாக்கிட்டான். இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சு முடியும், அல்லாஹ் அவருக்கு அநியாயம் செஞ்சுட்டு மன்னிச்சுக்கன்னு கேட்டா அது ரிஜெக்ட். இது நான் சொல்ற நினைக்கணும், அல்லாஹ்வே ஹதீஸுல் குத்ஸில சொல்லிட்டான், இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனகும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. என்னுடைய அடியார்களே, நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டேன், நான் ஹராமாக்கி கொண்டேன் அடியார்களுக்கு அநியாயம் செய்வது. எனவே உங்களுக்கு வஜஅல்து பைனகும் முஹர்ரமன், அது உங்களுக்கும் ஹராமாக்கி இருக்கு. எனவே நீங்க ஒருவர் இன்னொருக்கு அநியாயம் செய்யாதீங்க. பாப்போம். அப்ப என்ன அர்த்தம் என்றால், ஹுஸ்னுல் ஹுலுக் நல்ல பண்பு, மார்க்க அறிவோடு ஒரு நல்ல பண்பு இருந்தா அது 100 400. மார்க்க அறிவில்லாம வார நற்பண்பை விட மார்க்க அறிவோடு வார நற்பண்பு சிறந்தது. அறிவில்லாமல் செய்கின்ற இபாதத்தை விட அறிவோடு செய்கிற இபாதத் சிறந்தது. இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் அஞ்சுவர்கள் யார்? அடியார்களே, உலமாக்கள், அறிந்தவர்கள் யார்? அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள். ரெண்டும் இருக்கணும். ஆலிம் என்றால் அவரிடத்துல ஹஷ்யத்துல்லாஹ் இருக்கணும், இல்ம் என்றால் அந்த ஹஷ்யத்தை உண்டாக்கணும், அல்லாஹ்வோட பயத்தை உண்டாக்கணும். இவர் படிச்சு வச்சிருக்கிற செய்யறதெல்லாம் பாவம்னா ஆலிம் இல்லை. இவர் ஒண்ணுமே மார்க்க தெரியாது, ஆனா பெரிய தக்குவாதாரிமா நடிக்கிறாருன்னா எதுவும் இல்ம் அல்ல, இன்னும் ஹஷ்யத் அல்ல, கோளாறு இருக்காது. புரியுது உங்களுக்கு? அப்ப அதனாலதான் மய்யுரிதில்லா பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாரை விரும்புறானோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கறது என்ன? மார்க்கத்துல அறிவை கொடுப்பான், தெளிவை கொடுப்பான். எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான்.
எவ்வளவுதான் நினைச்சாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ் நாடாத வரை இல்ம படிக்க முடியாது, இல்ம எடுக்க முடியாது. எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடணும். எனவே அல்லாஹ் ஒரு மனிதனை இல்முடைய சபைக்கு கொண்டு வாரான் என்றால் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னு அடையாளம். அவங்க சொல்றது ஹை. அப்ப அந்த ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு இன்னும் நீங்க நற்குணத்தை இங்க படிச்சு அதை செயல்படுத்துறதாக இருந்தா இது சிறந்த சபை. இப்ப நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? இல்ம தேடி மார்க்கத்தை அறியணும்னு தானே வந்திருக்கிறோம். இப்ப இங்க படிக்கிறோம், எதை படிக்கிறோம்? நல்ல குணத்தை. அப்ப இந்த ரெண்டையும் வாழ்க்கையில எடுத்துட்டோம்டா, இதுதான் சிறந்த ஒரு முஃமினுடைய அடையாளம். சரி, பாப்பா என்ன செய்தி வருது? قال حدثنا قال حدثنا அர்த்தம் யாரு? சும்மா இடையில கேக்குறேன். قال حدثنا அங்க இல்ல, இப்ப நான் சும்மா قال حدثنا சொல்றேன். قال الامام البخاري رحمه الله சொல்றாங்க, حدثنا எனக்கு அறிவித்தார் அலி இப்னு அப்துல்லாஹ். قال அவருக்கு حدثنا الفضيل ابن سليمان النميري عن صالح بن خوات بن صالح بن خوات بن جبير عن محمد بن يحيى بن حبان عن أبي صالح عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الرجل لا يدرك بحسن خلقه درجة القائم بالليل. வாசிக்கும் போது சில உங்களுக்கு விளங்கி இருக்கும், இல்மோட தொடர்பா இருக்கிறவங்களுக்கு அது விளங்கும். சரி, மாஷா அல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவருடைய நல்ல குணங்களால் இரவையில் நின்று வணங்குகின்ற, இரவை முழுக்க நின்று வணங்குகிற ஒருவருடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார். புரியுதா உங்களுக்கு? இரவையில நின்று வணங்கக்கூடியவர், அதாவது கியாமுல் லைல் என்பது ஒரு மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை. கியாமுல் லைல் இரவு வணக்கம். கியாமுல் லைல் என்னங்கிறது விரிவா பல இடங்களில் பேசியிருக்கிறோம். அப்ப இரவு வணக்கம் செய்யறது, ஒரு மூமின் இரவு வணக்கம் சீரா இருக்கணும், இரவு வணக்கம் இருக்கணும். இரவையில நம்ம வித்ர் என்று தஹஜ்ஜுத் என்று கியாமுல் லைல் பொதுவாக சொல்லப்படுது. அப்ப இரவையில நம்ம தொழுகின்ற தொழுகைகள் ஸலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, ரெண்டு ரெண்டா தொழுகிறது, ஒற்றைப்படை ஒரு ரக்காத்துல முடிக்கிறது. அப்ப அதுல ஒரு ரக்காத், குறைஞ்சபட்சம் ஒரு ரக்காத்த தொழுகணும் இரவையில. அப்ப அது கியாமுல் லைல் ஆயிரும். இப்ப இந்த கியாமுல் லைல் நின்று வணங்கக்கூடிய, நின்று வணங்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குற அந்த கடைசி பகுதி வளைஞ்சா மூணா பிரிச்சு கடைசி பகுதியில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குறான். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் தொழுகையில் அல்லாஹ் வரவேற்கிறான் என்றால் அது ஒரு எப்படிப்பட்ட ஒரு நிலை? அந்த ஒரு அந்தஸ்த ஒரு முஃமின் அடைஞ்சு கொள்றான். எதன் மூலமாக? நல்ல பண்புகளின் மூலமாக. அது எப்ப சாத்தியமாகும்? மார்க்க அறிவிந்ததான் சாத்தியமாகும். இது என்னடா, இது நட்பண்புக்கும் இது கியாமுல் லைல், அது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் யோசிப்போம் இல்ல. அதாவது இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில பொறுத்தவரையில் நாம சிந்திக்கிறதல்ல மார்க்கம், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை தான் மார்க்கம். அது எங்களுடைய சிந்தனைக்கு முரணாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய கோட்பாட்டுக்கு முரணாக இருந்தாலும் சரி, நல்ல பண்புகள் என்று உலகம் வச்சிருக்கிற நல்ல பண்புகளை எடுத்துடக்கூடாது. விளைஞ்சா ஒரு ஆணு பெண்ணு கையை கொடுத்து பாத்தீங்களா எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு உறவு. நாங்க சொல்ற ஹராம், அதாவது ஒரு அந்நிய பெண்ணை தொடுறது ஹராம். அத அவரு ஒரு பெரிய போராளி, அவரை தலையை முத்தமிடுறாங்க, பச்சை ஹராம். அப்ப இப்படியான ஹராத்தை சின்ன பேசிக்கு தெரியாதவங்க எப்படி ஒரு இஸ்லாமியவாதிகளா இருக்க முடியும்? ஒரு அந்நிய பெண்ணை ஒரு தேவையின்றி ஒரு மனிதர் பார்க்கிறதே இஸ்லாம் ஹராம் சொல்லி, கை கொடுக்கிறது, அது முத்தமிடுறது. அப்ப உலகம் ஒரு 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 வரையறை வச்சு ஒரு வரை விளக்கணத்தை வச்சிருக்கு, நல்ல பண்புண்டா இது. ஆனா அதுக்கு எல்லாமே நல்ல பண்பாக இருக்காது. அதுல நல்ல பண்புகளும் இருக்கும். உலகம் சொல்றதுல நல்ல பண்புகள் அதுல இஸ்லாம் சொல்லி தந்துருச்சு. அவங்க சொல்றதுக்காக ஒரு ஆறுதலுக்காக ஓகே நீங்க சொல்றது நல்லதுதான். அது அல்லாம அவங்க சொல்றது நல்ல பண்புகளை எல்லாம் நம்ம எடுக்க அவசியம் கிடையாது. அவங்க நல்ல பண்புன்னு சொல்லிடுவோம். அலைஞ்சா ஒரு 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 6 வயசு புள்ள ஆண்பள பிள்ளையா இருந்தாலும், ஒரு 18 வயசு ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும், அவர்கள் எல்லாரையுமே கெட்ட இடத்துல பார்க்க கூடாது, எல்லாரையும் நல்ல இடத்துல பார்க்கவும் கூடாது. ஒரு மார்க்கமே இல்லாத அல்லது ஒரு
வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் ஒரு 6 வயசு உங்களோட ஆம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை தொடுறதை வச்சு அவர் எந்த தொடுகை தொடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல இது. அப்ப அது பாத்தீர்களா எவ்வளவு ஆரோக்கியமான உறவுன்னு நினைச்சிடக்கூடாது. கடைசியில இது வேற ஒரு திசையை கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு அதை நாகரீகமா கொண்டு வராங்க. பார்த்தீர்களா, நாகரீகத்தின் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் நாங்கள். ஆணானு திருமணம் செஞ்சு கொள்றாங்க, நாகரீகம். இது பண்பாடு. இதுதான் இந்த சமூகத்தின் இயற்கைக்கு முரணாக செய்கின்ற மிகப்பெரிய கேடுகட்ட செயல். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கறது திருமணம் அல்லது ஏதோ அப்படி ஆண் பெண் எதிர்பார்க்க வச்சுங்கிறது உலக வளமையில நியாயம், இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்ல, அது ஹராம். ஏதோ ஒரு நியாயம் இருக்குது எதிர்பார்க்க வச்சு. ஆனால் ஆணும் பெண்ணும் இதெல்லாம் நல்ல பண்பாக காட்டுறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இது இஸ்லாம் வன்மையாக கண்டித்த மிக மோசமான அருவருக்கத்தக்க உலகமே ஏற்றுக்கொள்ளாத மனிதன் ஒரு நடுநிலையாக சிந்திக்கின்ற மனித உணர்வும் மனித சிந்தனை ஏற்றுக்கொள்ளாத பயங்கர குற்றங்களை எல்லாம் பண்புகள் என்று சொல்வார்கள். ஆனா அதை நம்ம எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்ப இஸ்லாமிய அறிவு இருந்தால்தான் நல்ல குணத்தை நல்ல குணமாக பார்க்க முடியும். அந்த நல்ல குணத்தை வைத்து ஒரு முஃமின் எப்படி உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் என்பதையும் புரிய முடியும். இன்னொரு விஷயம் இருக்குது, இப்படி யோசிக்கவும் கூடாது. நம்ம எல்லாம் நல்ல பண்போட இருந்தா கியாமுல்லையில் தொழ தேவையில்லை, அப்படி அல்ல. ஒரு உண்மையான முஃமின் கியாமுல்லையிலும் தொழுவான், நல்ல பண்போடையும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை செஞ்சா உனக்கு 2 ரூபா, இதை செஞ்சா 2 ரூபா, இதை செஞ்சால் உனக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும் என்றால் நம்ம இதிலே இருப்போமா, அல்லது 2 அடைஞ்சு எல்லாருக்கும் உயர்ந்த 4 ரூபாய் எடுக்க பார்ப்போமா? அந்தஸ்து சொல்லப்படுது. இது தர்கீப் செய்யப்படுகிறது, தர்கீப் செய்யப்படுகிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் மன்சல்லல் பர்தை தஹலல் ஜன்னா, அஸ்ரை சுபஹ் தொழுதா சொர்க்கம் போவீங்க, தர்கீப் செய்யப்படுது. இதையே வாழ்க்கையா எடுத்து நரகம் தான் போவீங்க. ஏன்னா 3 தொழுகையை விட்டுட்டீங்க. வேற ஹதீஸ்ல இருக்குது, அது எல்லாத்தையும் திரட்டி பார்க்கணும். அப்ப 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு முஃமின் எப்படி நினைப்பாரு? நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வார், அதே நேரம் கியாமுல்லைலையும் தன்னுடைய வாழ்க்கையில் பேணிக் கொள்வார். அவருடைய வாழ்க்கை நூறுன் அலா நூறு, ஒளிக்கு மேல் ஒளியாக இருக்கும். அடுத்து பாருங்க. قال حدثنا حجاج بن منهال قال حدثنا حجاج بن منهال قال حدثنا حماد بن سلمة عن محمد بن زياد قال سمعت أبا هريرة رضي الله عنه يقول سمعت أبا القاسم صلى الله عليه وسلم يقول خيركم إسلاما أحاسنكم أخلاقا إذا فقهوا. خير. இப்ப பாருங்க, அபூ ஹுரைரா சொல்றாங்க, அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குன்னியத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்னியத் என்ன? அபுல் காசிம். அவங்க சொல்ல நான் கேட்டேன், ஹைருக்கும் இஸ்லாமன், உங்களில் இஸ்லாத்தில் சிறந்தவர். அப்ப முஸ்லிம்களே படித்தரம் இருக்குது. ஹைருக்கும் இஸ்லாமன், இஸ்லாத்தால் சிறந்தவர் யார் என்றால் உங்களில், ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர், மன் தஅல்லமல் குர்ஆன, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். அன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹைருக்கும், ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர், உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர். ஹைருக்கும், ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களோட குடும்பத்துக்கு சிறந்தவர். அன ஹைருக்கும் லி அஹ்லி. அப்ப என்ன அர்த்தம்? ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர், உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர். நான் உங்களில், அதாவது நான் என்னுடைய குடும்பத்துக்கு என்ன சிறந்தவர். அப்படி ஹைருக்கும் ஹியாருக்கும் அப்படி நிறைய இருக்கு. இதுல ஹைருக்கும் இஸ்லாமன், ஹைருக்கும் இஸ்லாம், இஸ்லாத்தால் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அஹாசினுக்கும் அஹ்லாகா இதா ஃபக்ஹு, உங்களில் குணத்தால் மிக சிறப்பானவர், குணத்தால் மிக அழகிய குணமுடையவர், அவர் மார்க்கத்தை அறிந்து கொண்டால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல குணமுள்ளவர் சிறந்தவர் தான், ஆனால் அவர் மார்க்கத்தை அறிந்து கொண்டால் சிறப்பானவர்களில் சிறப்பானவர். பொதுவா நல்ல குணம் இருக்குது, மார்க்க அறிவில் என்றால் அவர் நல்லவர் தான். ஆனால் இஸ்லாத்துல மிகச்சிறந்த மனிதர், அழகிய இஸ்லாமுடையவர் யார் என்றால் யாரு? நல்ல குணத்தால் மிக உயர்ந்தவர், அதே மாதிரி அவருடைய மார்க்க அறிவும் அவரிடம் இருந்தால் அவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால்,
நம்ம நல்ல குணத்தையும் வளர்த்துக் கொள்ளணும், அதே நேரம் மார்க்க அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மார்க்க அறிவோடு நல்ல குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்வாங்க, மார்க்க அறிவு கூட 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 கொஞ்சம் திமிரும் கூடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மதரசா மௌலைமார்கள் உடனே போயிடக்கூடாது. பொதுவாக கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும் பொழுது ஷைத்தான் போடுவான், மசாலா எவ்வளவு படிச்சிருக்கிறேன், அவனுக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் அப்படின்ட்டு. சார் அந்த பழக்கம் வரக்கூடாது. அது என்ன அப்படி அது அந்த அதாவது தன்னைத்தான் அந்த உணர்ந்து தன்னை பத்தி சிந்திச்சு அந்த மனிதன் உணராத வரை அவன் எத்தனை வயசு அடைஞ்சாலும் அதே குணத்துலதான் இருப்பான். முன்னாடி ஹதீஸ்ல பார்த்தோமே, அல்ல எழுதிட்டாங்க, முயற்சி செய்யாத வரையில என்ன 40-50 வயசா போயிருச்சு இன்னுமே இப்படித்தான் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் இப்படித்தான் இருக்கிறாங்கன்றா அது அப்படித்தான் மாற்றாத வரை. இன்னைக்கு பாருங்க, நீங்க நம்முடைய தவா களத்துல மூலைமார்கள் அறிஞர்கள் சொல்லப்படுறவங்க இன்னும் அந்த ஒரு முதிர்ச்சி, ஒரு பக்குவ நிலை, பேச்சில ஒழுங்கு, உரையாடலில் ஒழுங்கு, மார்க்கத்தை சொல்றதுல பண்பாடு, ஒழுக்க விழுமியங்களை பேணி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மக்களோடு பழகின்ற விதங்களில் நல்ல குணாதிசயங்கள், நற்பண்புகள், ஒழுக்க விழுமியங்கள், ஒழுக்க மாண்புகள் இல்லாமல் ஏதோ சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போறது, அல்லது அங்க சொன்னதை கேட்கறது, இங்க சொல்றது அரைச்சுறது, பேசுறது, இப்படியே போறதா மார்க்கம். அல்லது மார்க்க அறிவு கூட 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 பணிவு, அன்பு, பாசம், மலர்ந்த முகம், நேசம், பேச்சில் முதிர்ச்சி, பண்பாடு, ஒழுக்கம், பண்பட்ட இதயம், பக்குவப்பட்ட உள்ளம், இப்படி மாற்றங்கள் ஏற்படாது. இதுதான் அடிப்படை. வேறு இரண்டுகிட்டு அதாவது மக்கள் எந்த சூழ்நிலை இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பேசணும். ரொம்ப மக்களை போட்டு அவங்களோட உள்ளத்தை ஒட்டச்சு இளைஞர்கள் எடுத்துட்டு அவங்கள திட்டுறது, பெண்கள் எடுத்துட்டா பெண்களை திட்டுறது. ஒண்ணுக்கு யாராவது பயானுக்கு மாட்டிக்கிட்டா எப்படா முடிப்பாரு வாப்பா அந்த கத்துக்க, அந்த மாதிரியும் போயிடக்கூடாது. நினைச்சா அப்ப எல்லா விஷயங்கள்லயுமே மார்க்க அறிவு என்பது பண்பாடுகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடுகளை நம்மிடத்துல விதைக்க வேண்டும். அதனாலதான் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நல்ல அறிவு கூட கூட பண்பாடு வரணும். அது அறிவாளி உருவட்ட பண்பாடுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன் தெரியுமா? வாரது குறைவு, அறிவு கூட திமிரு. நான் சொல்லிட்டேனே, எல்லாருக்குமே அந்த பெரிய ஒரு தன்மை வந்துடும். நான் எவ்வளவு பெரிய என்ன மதிச்சு எந்தவா விளைச்சன, அதே அந்த ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்ப அதனால இப்போ பொதுவாக ஷைத்தான் விளையாடுவான். யார இப்ப ஒருத்தன் ஜாகிலாக இருக்கிறான், அறிவிலியாக இருக்கிறான், அவனுக்கு சைத்தானுக்கு என்ன தொடர்பு தேவையில்லை. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் போறது, அவனோட பாதை தெரியும் அவனுக்கு. நினைச்சானே யார் அந்த மார்க்கத்தோட தொடர்பாகிறாங்களோ, மார்க்கத்தை படிக்கிறாங்களோ, அறிவு அந்த ஒரு ஆளுமையை வளர்த்து கொள்றாங்களோ, அவங்ககிட்ட தான் சைத்தான் என்ன செய்வான்? கூட விளையாடுவான். சைத்தான் என்ன செய்வான்? கூட விளையாடுவான். அதனால என்ன செய்யணும்? நம்ம பக்குவமாக அதை பார்த்து கொள்ள வேண்டும். அது ஆரம்ப நிலையிலேருந்து வரும். மதரசால போய் ஃபெஸ்ட் அப்படின்னாலும் சரி, அது மாதிரி இங்க மார்க்க உரைகள் அல்லது யாராவது ஒரு விஷயத்த படிக்கும் பொழுது யார்த்தையும் விஷயத்த படிச்சுட்டா விளைச்சா அவர் தான் ஊர்ல முஃப்தி. இங்க ஏதாவது படிச்சாலோ அல்லது ஏதாவது ஒரு அறிஞர்கிட்ட ஒரு 4 வருஷம் ஏதாவது உட்கார்ந்து படிச்சுட்டாரு, அல்லது 2 ஷேக்கிட்ட கிளாஸ் உட்கார்ந்துட்டாருன்னா அவரு அறிஞராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். உண்மையான அறிஞர்கள் தன் அறிஞர்களாக சொல்ல மாட்டார்கள். அதிகமான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார்கள். இப்ப என்ன பிரச்சனைனா நமக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் திட்டிட்டு போறாங்க. நீங்க அறிஞ்சா உண்மையாவே அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையிலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வயசு வர, இந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லை நமக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கு. நீங்க இந்த ஷேஃப்டை இவங்ககிட்ட கேட்டுங்க, நான் ஒரு சொன்னேன்னு வச்சுங்களேன், நான் இது ஒரு பெருமையா சித்தரிச்சு திட்டிக்கிட்டே போறாங்க. இல்லைங்களா? அது என்ன அப்படி சமூகத்தை மாத்திட்டாங்க. கேட்கறதுக்கு எல்லாம் பதில். அதனால தெரிஞ்சதை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் இடம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் இடம் இருக்கிறது. அப்ப இதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. قال حدثنا عمر بن حفص. உமர் இப்னு ஹஃப்ஸ் யார் இது? உமர் இப்னு ஹஃப்ஸ் கேள்விப்பட்டீங்களா? இவர் உமர் இப்னு ஹஃப்ஸ் தான். இமாம் புகாரியுடைய ஆசிரியர். இமாம் புகாரி வந்து ஹதீஸ் அறிவிக்கிறார். قال حدثنا عمر بن حفص. இது உமர் ரலியல்லாஹு அல்ல, அது அபூ ஹஃப்ஸ். حفصة رضي الله عنه أبو حفصة أبو حفص عمر هذا غيره. قال حدثنا عمر بن حفص قال حدثنا عبيد قال حدثنا على الأعمش قال حدثني ثابت بن عبيد قال عبيد قال ما رأيت أحدا أجل إذا جلس مع القوم ولا أفكه في بيته من زيد بن ثابت رضي الله عنه. அதாவது தாபித் பின் உபைத் சொல்றாங்க, மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது
மக்களோடு அமரும் பொழுது, மக்களோடு இருக்கும் பொழுது கம்பீரமாக கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒருவரையும், தனது வீட்டில் இருக்கும் பொழுது மிக நகைச்சுவையாக இருக்கும் ஒருவரையும் ஸைத் இப்னு சாபித்தை விட வேற எவரையும் நான் பார்த்தது கிடையாது. ஸைத் இப்னு சாபித், அதாவது மக்களோட மக்களாக இருந்தா அவர் கம்பீரமாக இருப்பார், கண்ணியமான தோட்டத்துல கம்பீரமாக இருப்பார். ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டால் மிக நகைச்சுவையாக, அன்பாக, நேசமாக, பாசமாக இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது கம்பீரமாகவும், வீட்டுக்குள் இருக்கும் பொழுது அன்பாகவும் நகைச்சுவையாகவும் இருப்பவர்களில் ஸைத் இப்னு சாபித்தை விட அவரை போல யாரையும் நான் பார்த்ததில்லை என்பதா சொல்றாங்க. இவரை விட யாரையும் பார்த்தது இல்லை. அஜல்ல இதா ஜலஸ மஅஹு வலா அஃப்கஹ ஃபீ பைத்திஹி மின் ஸைத் இப்னு சாபித். இதுல என்ன அர்த்தம்? சாபித் இப்னு உபைத் சொல்றாங்க, அப்ப மக்களோட இருக்கும் பொழுது கம்பீரமாக இருக்கிறவர்ல ஸைத் இப்னு சாபித்தோட சிறந்தவர். ஆனா அப்படி அர்த்தம் என்னன்னா அவரை போல இவர் பார்த்தது இல்லை. வேற அறிஞர்கள் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. ஸைத் இப்னு சாபித் எப்படிப்பட்ட ஒரு வரலாறு தெரியும், இப்ப நான் அதோட இல்ல. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு பத்தி படிக்கலாம் நீங்க, அவர் எப்படிப்பட்ட அறிஞர், எப்படிப்பட்ட ஆளுமைன்னு சொல்லி. அப்ப மக்களோட இருக்கும்போது நல்ல கம்பீரமாக கண்ணியமாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து அந்த கம்பீரம் கண்ணியம், இப்ப நம்ம ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவர், கௌரவம் உள்ளவர் என்பதை நம்மளோட சின்ன பிள்ளையில காட்டக்கூடாது. 2 வயசு பிள்ளைக்கு, 3 வயசு பிள்ளைக்கு, 5 வயசு பிள்ளைக்கு தெரியாது. வாப்பா பெரிய அல்லாமா ஷேக், அந்த பிள்ளைக்கு வாப்பா இல்லைங்க. அந்த புள்ள என்ன சொன்னாலும் அந்த புள்ளையில 2 வயசை வச்சுதான் நாங்க என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். சிலர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நம்முடைய பட்டங்கள் பதவிகளை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த புள்ளையில வாப்பா, இந்த மனைவியில கணவன் அந்த எல்லை கூட தான் போகணும். சிலவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் இப்படியே செய்வாங்க, வாப்பா சிரிக்க மாட்டார், சரியான ஸ்ட்ரிக், ரசூலுல்லாவே செய்யல, நீங்க என்ன ஸ்ட்ரிக், இதை ரசூலுல்லாவே செய்யல. அவங்க தான் எல்லா இடத்துல உயர்ந்த தக்குவாதாரி, அவங்கள விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. அவங்க சிரிப்பாங்க, எல்லாருக்குனாலும் சிரிப்பாங்க, வீட்டுல அன்பா இருப்பாங்க. தொழுகையில கூட சின்ன பிள்ளைகளை ஏத்தி விளையாடி இருக்கிறாங்க, மிம்பர்ல கூட தோல்ல போட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பயன் பண்ணிருக்கிறாங்க. இதை விட அப்பா யாரோடையும் பேச மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாரு. ஒரு பேப்பரையும் எடுத்துக்கிட்டு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு 6 மணிக்கு உட்கார்ந்த காலையில 10 மணி சின்ன பிள்ளைகள் வந்தா எல்லாருமே இல்ல மாஷா அல்லாஹ் நல்லா ஒழிக்கிறாங்க, தட்டி விட்டு போ தொலை வந்தா அவருக்கு மட்டும் தான் உலகத்துல தொழுகிற மாதிரி பக்கத்துல எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் மார்க்கும் கிடையாது. இது எங்க இருந்து எடுத்தாலும் தெரியாது, இது மார்க்குமே கிடையாது. அப்ப வீட்டுக்குள்ள வந்தா நகைச்சுவையா மனைவியோட அன்பா பேசணும், நகைச்சுவையா பேசணும், பிள்ளைங்களோட நகைச்சுவையா பேசணும். அதுல அவங்க திட்டுறாங்க, உங்களை பைத்தியகாரன்னு சொல்றாங்க, மடையன்னு சொல்றாங்க, சின்ன பிள்ளை தெரியாதானே, எதை சொன்னாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவட்ட இந்த விஞ்ஞான விளக்கங்கள் சொல்லி செய்யக்கூடாது சின்ன பிள்ளைகள்கிட்ட. விளைஞ்சா என்ன தம்பி சிரிக்கிறது, அப்படி செஞ்சா சொல்லுங்க என்ன, சரியா? அப்ப அப்படி நல்ல மனுஷர் வாப்பா, தங்கமான மனுஷர். அப்ப எனவே நம்ம அதெல்லாம் வீட்டுக்குள்ள காட்டக்கூடாது. அப்ப பாருங்க, மக்களோட மக்களா இருக்கும் பொழுது கம்பீரமாக இருக்கிறாரு. கம்பீரமாக இருக்கிற டைம்ல பெரிய ஃபத்வா, பெரிய ஒரு விஷயம், பெரிய டீப்பான விஷயம், ஆழமான நரகத்தை பத்தி சிரிச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கு ஒரு முறை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பேச மாறணும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கையில, எப்பயுமே உருக்கி முகத்தை வச்சிருக்கவும் இல்லை. சில இடங்கள்ல கண்டிப்பா பேசி இருக்கிறாங்க. மெம்பர்ல ரீதி ஜோக் அடிச்சிருக்க கூடாது, அதுல கண்டிப்பா தான் பேசணும். அதே மாதிரி கிளாஸ்ல எல்லாம் முகத்தை இப்படியே வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்படி இப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விளையாதானே? அப்ப அதை பிரிச்சு வணங்கி கொள்ளணும். வாழ்க்கையே நகைச்சுவையிலும் கூடாது, ஆனா நகைச்சுவை இல்லாத வாழ்க்கையும் கூடாது. விளைஞ்சா அப்ப எனவே நம்ம படிச்சு கொடுக்கிறோம், மக்களோட மக்களாக இருக்கிறோம்னா கொஞ்சம் நம்மளோட கண்ணியத்தை பேணிக்கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. இப்ப 4 பேர் 5 பேர் இருந்தா நம்மளோட கண்ணியத்தை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது நம்முடைய ஒரு அந்த கண்ணியம் கௌரவத்தை நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளணும். அதே நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டால் அதெல்லாம் கலட்டி எறிஞ்சிடும். விளைஞ்சானே? அப்ப வீட்டுக்குள்ள யாரும் மாறாங்கன்னா அது சபை ஆகிடும். அப்பயும் கொஞ்சம் ஏழுமான அளவு என்ன செய்யணும், நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கொள்ளணும். அப்ப நகைச்சுவையா பேசுறதோ அல்லது பழகிறதோ தப்பு கிடையாது. அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். குறிப்பா வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பயிற்சி பெற்ற ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அன்பாக இருந்திருக்கிறாங்க, நகைச்சுவையா இருந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் விளையாடுறது, சின்ன வயசுல போட்டு பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தாதீங்க. சின்ன வயசுல போட்டு பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தாதீங்க. 3 வயசுலயே ஒரு என்ன செய்ய, ஒரு துண்டை போட்டுக்கிட்டு தலையில ஏதாவது ஒரு களிமா பாடமாய் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீர்களா யூடியூப்ல போட்டுக்கிட்டு திரும்ப 2 நாள் கழிச்சு யூடியூப்க்கு ரெடியா அந்த புள்ளையை மண்ணோட விளையாடுற புள்ள, மண்ணோட விளையாடுற புள்ள, ஓடி ஆடி விளையாடுற புள்ள திரும்ப அந்த வயசு கிடைக்குமா? 10 வயசா போய்க்கு அப்புறம் மண்ணில் விளையாடிட்டு இருந்தா எரும மாடு இன்னும் 3 விளையாடுன்னு கேட்போம். 3 வயசுல விளையாட விடுங்க.
ரசூல்லாவே 7 வயசுல சொல்லுங்க. நான் 7 வயசுல தொலைச்சுன்னா அர்த்தம் என்ன? அப்ப 7 வயசுல தொழுங்கன்னா இஸ்லாத்து அடிப்படை கடமையை 7 வயசுல சொல்றாங்க. ஆனா நம்ம 2 வயசு 3 வயசு ஸ்கூல்ல ஒன்று சேர்த்துடுறோம். தப்பு கிடையாது. ஆனா அவங்களோட விருப்பத்தோட விட்டுருங்க. அடிச்சு புட்டிச்சு வதப்படி இதப்படி மார்க்கத்தை கஷ்டமாக இறுக்கமாகிக் கொள்ள கூடாது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது இன்னொரு விஷயம், இந்த வயசு 6 7 5 6 7 வயசா அந்த ஒழுக்கத்தை பழக்கிறது இருக்குதானே, அது நல்லதுதான். நான் சொல்ல வர 3 வயசு 4 வயசு இந்த ஹிஜாபை நான் போட்டுக்கிட்டு அந்த போட்டிக்காக பெருமைக்காக யூடியூப்ல என்ன புள்ள நல்ல டான்ஸ் யூடியூப்ல என்ன புள்ள அவங்க டான்ஸ் போடுறாங்க இது பண்றாங்க எங்கட புள்ள களிமா சொல்லு, அதுவும் பிள்ளைதான். திக்ர் செய்து களிமா சொல்லுது. நீங்க சும்மா எழுதி கொடுத்துட்டு சும்மா இருந்தீங்க. அந்த புள்ள பாடமாக்கி கஷ்டப்பட்டு அதை சிரிக்காம இதுங்க சிலவங்க அதை வச்சு உழைக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை வச்சு உழைக்கிறது. அடுத்த விஷயத்தை பாருங்க. قال حدثنا صدقه. صدقنا ஒரு அறிஞர். صدقنا தர்மம் அல்ல. قال حدثنا صدقه قال اخبرنا يزيد بن هارون عن محمد بن اسحاق عن داود بن حسين عن إكرمة عن ابن عباس رضي الله عنه قال سئل النبي صلى الله عليه وسلم أي الأديان أحب إلى الله عز وجل قال الحنيفية السمحاء. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது, மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எது அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஐயுல் அதியான் சொல்லப்படுது, இன்னொரு அறிவிப்பில் தீன், ஐயுத்தீன். அப்ப அல் அதியான் சொல்லப்பட்டால் தீன் இஸ்லாமிய மார்க்கம் தான் என்ன அடிப்படையானது, அடுத்ததெல்லாம் மார்க்கம் கிடையாது. அப்ப ஐயுல் அதியான் மார்க்கத்தில் மிகச்சிறந்தது என்றால் மிகச்சிறந்த மார்க்கம் வேற எல்லாத்தோட ஒப்பிட்டாலும் சரி, அல்லது மார்க்கத்தில் அடிப்படையில் மிகச்சிறந்தது என்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது என்று கேட்கப்பட்ட பொழுது ஐயுல் அதியானி அஹப்பு இலல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மார்க்கம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹனீஃபியா தூய்மையான, அஸ்ஸம்ஹா இலகுவான, பரந்த விரிந்த தாராளத்தன்மை உள்ள மார்க்கம் என்பதா சொன்னாங்க. இந்த மார்க்கம் அப்படின்னா அல் ஹனீஃபியானா என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வணங்குகின்ற மார்க்கம். சம்ஹாண்டா மக்களோடு அன்பாக நடக்கிற மார்க்கம். ரெண்டும் தான் அடிப்படை எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். அதை சுருக்கமா சொல்றாங்க. இணை வைப்பாங்க, இணை வச்சா சொர்க்கம் போயிடாது. இணை வைக்காம தௌஹீதோட இருக்கிறாங்க, ஆனா நட்புணம் இல்லை, சொர்க்கம் போயிடாது. ரெண்டையும் சேர்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இணை வைப்பு இல்லாமல் தாராளத்தன்மையோடு, திறந்த மனசோடு, இலகுவான குணத்தோடு, மக்களோட அன்பாக, இரக்கமாக, பண்பாக, பாசமாக நடக்கிறது. அதே மாதிரி தன் மார்க்கத்தை இறுக்கி கொள்ளக்கூடாது. மார்க்கத்தை இறுக்கி கொள்ளக்கூடாது. சிலர் கடின போக்கு மார்க்கத்துல, மார்க்கம் அனுமதிச்ச பகுதிகள் இருக்கும், அதுலயும் என்ன செய்ய தன்னை வதைத்துக் கொள்வது. இப்ப பிரயாண தொழுகைகள் எடுத்துக்கொண்டா, பிரயாணம் போனா நீங்க சுருக்கி தொழுங்க. அதே மாதிரி நீங்க மார்க்கத்துல சில ரொக்ஷத்துகள் இருக்குது. சில இடங்கள்ல மார்க்கம் படிக்கிறதுக்காக வரையறுக்கப்பட்ட சில சந்தர்ப்பங்கள், அப்படி அந்த மாதிரி பல விஷயங்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது, அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள். தொழுகையில நம்ம குறைச்சு தொழுகிறது. அதே மாதிரி ஹஜ்ஜி செய்ய முடியல நமக்கு. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க உங்களை போட்டு வருத்தி கொள்ள தேவையில்லை. உங்களா சேர்த்து வசதி இல்லை, எப்படியாவது காபத்துல்லா போயிடும், எப்படியாவது காபத்துல்லா போயிடும், மூத்து வரைக்கும் அதே யோசனை ஒரு பாவமா நினைச்சுக்கிட்டு அப்படியே தேவையே இல்லை. நல்ல சலுகை இஸ்லாம் தந்திருக்குது. இருந்து செய்யாம இருக்கிறது பிள்ளையை தவிர, இல்லாமல் நம்ம நினைச்சு வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாமல் வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கத்துல தாராள நிறைஞ்ச இப்ப நம்மோட வாழ்க்கை, நம்ம என்ன செய்யறோம்னா இஸ்லாத்தை எடுக்கிறதுல தீவிர போக எடுத்துருவோம். சில பொழுது எல்லாத்தையும் பின்பற்றோம், இப்படி ஃபுல்லா என்ன கடுமை போக்கு எடுத்துக்கலாம். தனக்கு தான் ஹராமா, அதாவது ஹலாலானது கூட தனக்கு ஹராமாகி கூடாது, அப்படியும் கூடாது. அவங்க சொல்றது ஹராமானது கூட, இந்த ஹலாலானது கூட ஹராமாகி கொள்றாங்க, அதுவும் கூடாது. அதே மாதிரி எல்லாத்தையுமே செய்ய அந்த முழு அனுமதியும் எடுத்துக்கொள்ள கூடாது. பல உதாரணங்கள் விளக்கங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சுப்பாங்க. மார்க்கத்துல ஒரு விஷயம் கடமை இருக்காது, இவங்க கடமைன்னு நினைச்சு செஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் தப்பு. அது நாங்க பேணுதல் நினைச்சுக்குவோம், பேணுதல் நாங்க நினைச்சுக்குவோம். அது பேணுதல் அல்ல, பேணுதல் அல்ல. முழுக்க நின்று வணங்கணும், கால் கட்டுக்கணும், கீழே விழுந்தாலும் கயிறை கட்டிக்கிட்டு தோழணும். இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது மார்க்கம் என்று நினைச்சு கொண்டு மார்க்கமாக தன்னை போட்டு வருத்தி கொள்கின்ற பல விடயங்கள் மார்க்கமாக எடுத்துக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி ஒரு அழகான ஒரு செய்தி. قال حدثنا عبد الله بن صالح قال حدثني موسى بن علي
عن أبيه عن عبد الله بن عمرو ابن العاص رضي الله عنه قال 4 خلال إذا أعطيتهن فلا يضرك ما عزل عنك من الدنيا حسن خليقة وعفاف طعمة وصدق حديث وحفظ أمانة. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 4 விஷயங்கள், முக்கியமான 4 விஷயங்கள் அது கொடுக்கப்பட்டு விட்டால், அந்த 4 விஷயங்கள் யாராவது ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் فلا يضرك ما عزل عنك من الدنيا, துனியாவிலிருந்து எந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு விலக்கப்பட்டு விட்டாலும் அல்லது தவறி போனாலும் அது உங்களுக்கு தீங்காகாது, இடையூறு அளிக்காது. அப்ப 4 விஷயம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் தவறி போனாலும் பிரச்சனை இல்லை. அடிப்படை கடமையோட இல்லைங்க, அடிப்படை கடமைகளோட மேலதிகமா கிடைக்கிறது 4 விஷயம். இந்த 4 கிடைச்சிருச்சு ஒரு ஆளுக்கு, 4 பண்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். இது கிடைக்கப்பெற்று விட்டது என்றால் துனியாவுல உன்னை விட்டும் விலக்கப்பட்ட எடுக்கப்பட்ட உனக்கு தவறி போன எதுவும் உனக்கு பாதகமாக தீங்காக உனக்கு இருக்காது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க. ஒன்று ஹுஸ்னு ஹலீகா, ஹுஸ்னு ஹலீகா அதாவது அழகிய குணம், நல்ல குணம் ஒரு ஆளுக்கு இருக்குது. நல்ல குணம் என்றா இஸ்லாம் சொல்லித்தார நல்ல குணங்கள் நிறைய இருக்குது. அல் குர்ஆன் கூறும் நட்பண்புகள் எத்தனை மடத்தியாலும் 11 மடத்தியாலும் கிட்டத்தட்ட 50 நட்புணங்களை பத்தி நம்ம விரிவா பேசிக்கிறோம். 11 வீடியோஸ் 11 அல்லது 12 மடத்தில் நினைக்கிறேன் இருக்குது, நீங்க பாத்துக்கோங்க. அதில் நட்புணங்கள் பத்தியே பேசிக்கிறோம். அப்ப ஹுஸ்னுல் குலுக்னா உடனே ஒரு வரியில முடிவெடுத்துட கூடாது, நல்ல பண்புகள். அதே மாதிரி ஹலால எடுத்து, ஹலாலான உணவு, ஹலால எடுத்து ஹராம விட்டு, ஹலாலான உணவு யாருக்கு கிடைக்குதோ, ஹலாலான உணவு சாப்பிடுறார், ஹலாலான உணவு அவர் உண்கிறார், ஹராம தவிர்த்து கொள்கிறார், ஹலால் ஹராம் பேணுதலில் பக்குவமாக இருக்கிறார் என்றால் இது 2வது குணம். 3வது வஸிதுகு ஹதீஸ், உண்மை பேசுகிறார். சிலவங்க மார்க்கம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு, வாயத்திறந்தா போய் அது இருக்க கூடாது. உண்மை பேசுகின்ற நாவு, உண்மை பேசக்கூடியவர். அதே மாதிரி வஹிஃபு அமானா, இபாதத் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க நம்பி ஒன்ன கொடுத்தா அடுக்க இயலாது. காசு இந்த ஆதாரம் எடுத்துட்டு போவாங்க, எதுவும் கிடைக்காது. திரும்பி கால் பண்ணா தந்தீங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்னா போன் என்ன மீண்டும் சொல்லட்டுங்கன்னு வரும், கட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த நம்பர் உங்களை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க, வாட்ஸ்அப்ல காட்டாது. அப்ப அமானிதம் இல்லாமல் போனால், அமானிதம் இல்லாம போனா அவர்கிட்ட ஈமான்ல குறைபாடு இருக்குது, ஏமாற்றம் இருக்கும், பொய் இருக்கும், களவு இருக்குன்னா அவர் முனாஃபிக். இதா ஹத்தத கதப வைதா வஅத அக்லஃப வைதா துமின கான வைதா காஸப ஃபஜர. அப்ப முனாஃபிக் அயாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஹிஃது அமானா வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். முஃமின்களோட சிஃபத்தை எடுத்து பாருங்க நீங்க. சூரா அல் முஃமினுடைய ஆரம்ப வசதி, சூரா அல் முஃமினுடைய ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் 10 விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு வகத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முரிதூன் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு வரான். அப்ப நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். அதுல அல்லாஹ் தஆலா இதையும் குறித்து சொல்றான், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் அப்படி நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்ப இந்த 4 விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவருக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து நலவுகளை விட சிறந்தது அவர் பெற்றுக்கொண்டார். வேற எது அவரை தவறி போனாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இப்படிப்பட்ட 4 குணங்கள் இல்லைன்னா எடுத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த 4 குணங்களும் நல்ல குணங்களில் மிகச் சிறந்தது. ஹுஸ்னு ஹலீகாக்குள் எல்லாம் வந்துருச்சு, ஆனால் இந்த சிறப்பாக்கி சொல்லப்படுற வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த பண்புகளை எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இது எப்ப சாத்தியமாகும், அறிவு இருந்தாதான் சாத்தியமாகும். அதனாலதான் இதை படிச்சு நல்ல பண்புகளை கொண்டு வரது. நாங்க உலகத்துல பார்த்து நட்பண்புகளை எடுத்தா கடைசியில எங்க போவோம், ஜாகிலியத்துக்கு தான் போவோம். அதனாலதான் நீ மார்க்கத்தை படிச்சு நட்பண்புகளை எடுத்துக்கொள்றது. மார்க்கத்தை படிச்சு படிப்பு கூட கூட அறிவு கூட கூட என்ன செய்யணும், திமிரு கூட கூடாது, பணிவும் நட்பண்பும் வர வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த செய்தி சஹீஹுன் மௌகூஃபன் வ சஹீஹுன் மர்ஃபூஅன். மௌகூஃபாவும் சரியா வந்திருக்கு, மர்ஃபூவும் சரியா வந்திருக்குது. அப்ப இதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசியிருக்கிறார்கள் சஹீஹாவுல 733. அப்ப எனவே எங்களோட வாழ்க்கையில நல்ல பண்புகளை நாம் எடுத்துக்கொள்வோம். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உயர்ந்த அன்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.